ஹாய் கைஸ், வெல்கம் டு மை விலாக். திருச்செந்தூர் கோயில் பார்த்துட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் ரெடி ஆகிட்டு ஆன் த வே டு பாண்டிச்சேரி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, மதுரை கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த சன்ஃப்ளவர் தோட்டம் வந்து நான் லெஃப்ட் சைடில் பார்த்தேன். நான் போகும்போது பார்க்கும்போது என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அதுவும் சன்ஃப்ளவர் வந்து அந்த சைடு டேர்ன் பண்ணியிருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு ஃபென்ஸ் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியலன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கைஸ். இப்போ வந்து நான் பார்த்தேன்னா எப்படி இருக்குது பாருங்கள். சன்ஃப்ளவர் வந்து இப்போ நம்ம சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஃப்ளவர்ஸும் ரொம்ப அழகாக, அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாகவே தெரியுது. நிறைய இருக்குது. ஒரு பெரிய தோட்டம் போல் போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே இதை விடக்கூடாது. ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாம் கண்டிப்பாக இதை வீடியோ எடுத்து காமிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கார்லேருந்தே ஒரு வீடியோ எடுத்தேன். இருந்தாலும் எனக்கு திருப்தி ஆகலை. சரி, ஓகே, கார்லேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி அந்த ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கா பார்ப்போம். ஏன்னா எல்லா சைட்லேயுமே வந்து சன்ஃப்ளவர் தோட்டம் இருக்குது. ஒரு இடம் எல்லாத்துலேயுமே வந்து ஃபென்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. அது ஏதோ ஒரு சேஃப்டிக்கு போட்டிருக்காங்க போல இருக்குது. எல்லோரும் வந்து அதை வந்து பறிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க போல். ஸோ நான் என்ன பண்ணேன், கார்லேருந்து இறங்கிட்டு ஒரு வாக் போயிட்டு கிட்ட போயிட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது சன்ஃப்ளவர் தோட்டம். நான் வந்து சன்ஃப்ளவர் தோட்டம் வந்து ராஜா சாரோட சாங்ஸில் ஒரு மூவியில் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி கிட்ட போயிட்டு நேச்சுரலாக உண்மையாலுமே சன்ஃப்ளவர் தோட்டத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அந்த மாதிரி அந்த ட்ராவலிங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் சரி, ரொம்ப அழகாகவும், ரொம்பவே என்ஜாயபுளாக, ரொம்ப திருப்தியாக, சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்த ஒரு ட்ரிப் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பாருங்கள், சன்ஃப்ளவர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த சன்னை பார்க்குற மாதிரி அப்படியே எல்லா சன்ஃப்ளவரும் ஒரே டைரெக்ஷனில் அப்படியே ஃபேஸ் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்தது. ஓகே, அது கண்டிப்பாக வீடியோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன். ஏன்னா திருப்பி நம்ம இந்த சைடு அந்த வேலை திருப்பி எப்போ வருவோம், திருச்செந்தூர் எப்போ போவோம், அப்படியே நம்ம போனாலும் இந்த வழியாக போவோமா இல்லை வேறு வழியில் போவோமா அப்படின்னு நிறைய டவுட் இருந்தது. ஸோ உடனே ஒரு வீடியோ, கண்டிப்பாக இது எல்லாமே மெமரிஸ் தானே, ஓகே இந்த மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நடந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் கைஸ். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி மதுரை சைடு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி போகும்போது அந்த வழியில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் தோட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கா? நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கீங்களா? ஆக்சுவலாக சன்ஃப்ளவர் தோட்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட் போவாங்க. இப்போ நான் பாண்டிச்சேரியிலேருந்து என் மதுரை வழியாக போகும்போது தான் வந்து நான் இதை பார்த்தேன். ஆனால் இந்த எந்த ஏரியான்றது எனக்கு தெரியல கைஸ். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இது பார்க்கும்போது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த சன்ஃப்ளவர் கார்டன் வந்து. ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.